மதிமுக வந்து இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இல்லை அப்படின்னு நீங்க ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சீங்க. மதிமுக உருவாக்கப்பட்டு முதல்ல தேர்தலை சந்திச்சப்போ 1996 177 தொகுதியில தனித்து போட்டி வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி அன்னைக்கு பதிவான வாக்கு சதவிகிதம் அப்படின்றது ஒன்று இருந்தது. இன்னைக்கு வந்து நிறைய புதிய கட்சிகள் வந்துருச்சு, அதனால கட்சிகளுக்கான வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல மதிமுகவை மீண்டும் அதே ஒரு கர்ஜனையோட அதே ஒரு கம்பீரத்தோட கட்டி எழுப்ப முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா சமீபத்தில் சென்ற மாதம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 7 இடங்களில் நாங்கள் மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் வச்சுருந்தோம். நாங்கள் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த 7 மண்டல செயல் வீரர்கள் கூட்டத்திலேயே வந்து அவ்வளோ பேர் உணர்ச்சி பெருக்க அங்கே அதில் கலந்துக்கிட்டாங்க. அது வந்து எனக்கு இல்லை, கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் எல்லாருக்கும் ஒரு புதிய ஒரு நம்பிக்கையை ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. நீங்கள் அடுத்த மாதம் செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் விழா மாநாடு நடக்க போகுது, திருச்சியில் நாங்கள் நடத்த போகிறோம். அப்போது அந்த மாநாடு உடைய நிகழ்வை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடு பார்க்கும்போது மதிமுக மீண்டும் மீண்டும் வந்து விட்டது ஒரு அப்படிங்கிற ஒரு இது கண்டிப்பாக நாங்கள் உணர்த்துவோம். நாங்கள் அந்த நம்பிக்கை இன்னொன்று நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, தேர்தல் அரசியல், நீங்கள் தேர்தலை வச்சு சொல்கிறீங்க, தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படுகின்ற இயக்கம் ஒன்றுனா அது தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சி திமுக தான் சொல்ல முடியும், மறுமலர்ச்சி தொண்டர்களும் அப்படி தான் சொல்ல முடியும். எங்களுடைய கடமையை வேறு. நாங்கள் சில 2011 நினைக்கிறேன், அன்றைக்கி நாங்கள் தேர்தலே நாங்கள் பகிஷ்கரம் பண்ணோம். நாங்கள் அதனால் வந்து பொதுவாக வந்து ஒரு தேர்தலில் புறக்கணிச்சு வச்சுக்கலாம், அந்த இயக்கத்தை அதுக்கப்புறம் நடத்ததே கஷ்டம். ஆனால் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமே இந்த இயக்கம் வந்து இனி உயிர்ப்போடு இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து எங்களுடைய அந்த எண்ண ஓட்டம், அந்த மன ஓட்டம் தான். அது தலைவரை வந்து இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க, பதவிகளை எதிர்பார்க்குறவங்க செய்கிறவங்க என் பின்னாடி வராதிங்க, என் பின்னாடி வரவங்களுக்கு நிறைய நீங்கள் சவால்கள் சோதனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு, சிறைவாசம் முதற்கொண்டு பல சங்கடங்கள் நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும், அதுக்கு சித்தமானவர்கள் மாத்திரம் என் பின்னாடி வாங்கன்னா தலைவர் முதலே சொன்னார். இருந்தது அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகிகள் தொண்டர்களை கொண்ட இயக்கம் தான் மறுமலர்ச்சி திமுக. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும்னா இது அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவையான இயக்கம்னா மதிமுக தான்.